கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 6 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்தில் அதிகாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளோடு பேசுவார். வார்த்தையின்படியே கர்த்தர் நம் குடும்பங்களில், தொழிலில், வியாபாரத்தில், வேலைகளில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 122 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று நாம் வாசிக்கிறோம். உன் அலங்கம் என்று சொன்னால் மதில்கள், அரண்மனை என்று சொன்னால் வீடுகள். மதில்கள் என்று சொல்லும்போது நாம் செய்கிற வேலையை குறிக்கிறது, அல்லது நம்ம கீழே வேலை செய்கிறவர்களை குறிக்கிறது. அரண்மனை அல்லது வீடு என்று சொல்லும்போது நம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் குறிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அலங்கத்திற்குள் சமாதானம், நம்முடைய வேலையில் ஒரு சமாதானம், வேலை செய்கிற இடங்களில் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும்போது வீடுகளில் நம்முடைய குடும்பத்தில் சுகம் உண்டாயிருக்கும். அநேக குடும்பங்களில் பலவீனம், வியாதி ஏன் வருகிறதுன்றால் அவங்க செய்கிற வேலைகளில் சரியாக நிம்மதியான ஒரு வேலை கிடைக்கிறதில்ல. வேலை செய்கிற இடங்களில் நிம்மதியாக வேலை செய்ய முடியலை. அவன் செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாதனால சமாதானம் இல்லை. அவங்க கீழே வேலை செய்யலாம். அநேகர் அவங்க வேலை செய்கிறவங்களோட உண்மையாக பொறுப்பாக செய்கிறதில்ல. அதனால் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைன்னா நம்முடைய குடும்பத்தில் என்ன உண்டாகும்? பலவீனம், வியாதி வரும். இதை தான் இந்நாட்களில் உலகத்தில் அநேக குடும்பங்களில், அதிகமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசி இப்படியாக சொல்லுகிறார், நான் வேலை செய்கிற இடத்துல பாஸ்டர் நிம்மதியே இல்லை, இந்த வேலையை நான் விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் சொன்னேன், அப்படி நினைக்காதீங்க. உங்களோட உங்கள் மேனேஜர் எப்படி உங்களை நடத்துகிறார், நல்லா வச்சுருக்கிறாரா? அவங்க கூட வேலை செய்கிறவங்கள பார்க்காதுங்க. உங்கள் மேனேஜர் எப்படி வச்சுருக்கிறார், நல்லா வச்சுருக்கிறார் பாஸ்டர், சந்தோஷமாக வேலை செய்யுங்க, பயப்படாதுங்க. பாஸ்டர் இன்னொரு வார்த்தை சொன்னார், நான் அதை நினச்சி என் சரீரத்தில் சுகர் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ சுகர் வந்துருச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த 1ஆம் தேதி தேவன் உங்களுடைய வேலைகளில் ஒரு சமாதானத்தை தர விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களில் அந்த சமாதானத்தின் மூலமாக ஒரு சுகத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் சமாதானம், உங்கள் தொழிலில் ஒரு சமாதானம், ஒரு வெற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வெற்றி, ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்முடைய மனதில் ஒரு சமாதானமும் இருக்கும் இல்லையா? அதே போல் நம்ம கீழே வேலை செய்கிறவர்கள், ஒருவேளை நம்முடைய கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள், அவர்கள் உண்மை உத்தமமாக வேலை செய்வதானால் எப்படி இருக்கும்? இன்னும் சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அந்த சமாதானத்தினால் நம்முடைய குடும்பங்களில் நாம் சுகமாக இருப்போம். இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். எவ்வளோ வேணும் சந்தேகம் இல்லை. உங்களுடைய தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய வேலை செய்கிற இடங்களில் சமாதானம் இல்லையா? தேவன் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று தேவன் சொன்னப்பட்ட தேவன் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகளிலும் தேவன் இந்த மாதம் முழுவதும் அவர் நடத்த விரும்புகிறாருங்க. உங்களுடைய தொழில், வேலை செய்கிற இடங்களில் சமாதானமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, வெற்றியே இல்லை.
இனிமேல் சொல்ல மாட்டீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எப்படி வந்தது இந்த தொழில், எப்படி இவ்வளோ ஆசீர்வாதமாக முன்னேறியது, எப்படி எவ்வளோ வியாபாரம் இல்லாமல் இருந்தது, எப்படி வியாபாரம் நடக்கிறது, எப்படி ஆர்டர் இல்லாமல் இருந்தது, எப்படி ஆர்டர், இப்படி இவ்வளோ ஆர்டர் வருகிறது வேலை செய்கிறதற்கு. வேலைக்காரர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள், இப்பொழுது இவ்வளோ சமாதானமாக என்னுடைய வார்த்தைக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக, உங்களுடைய சம்பளம் மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை இந்த மாதம் முதல் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லைங்க. அந்த சமாதானத்தினால உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுற பலவீனமோ வியாதியோ எல்லாம் மறைந்து போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு சமாதானத்தை, பெரிய ஒரு சுகத்தை தேவன் தர அவர் விரும்புகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் துக்கமுகமாக வேதனையோடு இருக்க போகிறதில்ல. ஐயோ சமாதானம் இல்லையே புலம்ப போகிறதில்லை. ஐயோன்னு சரத்தில் வியாதியே, இப்படிப்பட்ட பலவீனம் வந்திருக்கிறது, நீங்கள் புலம்ப போகிறதில்லை. கர்த்தர் உங்கள் வியாதியை சுகமாக்க போகிறார். கர்த்தர் உங்கள் பலவீனத்தை நீக்கி உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒரு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை ஊற்றப் போகிறார். நீங்கள் நடத்துகிற உங்களுடைய கம்பெனியை தேவன் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு வரப்போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நிச்சயமாக நடக்கும். கண்களை மூடும், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நேற்றும் இன்று மாறாத தேவனையா அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். இந்த 7வது மாதத்தில் உடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்து நமக்கு நன்றி. இந்த மாதம் நீ சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் அப்பா சோத்திரம், ஒவ்வொருத்தருடைய தொழிலிலும் வேலை செய்கிற இடங்களிலும் நீர் சமாதானத்தையும் சுகத்தையும் கட்டளையிட்டுறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆசீர்வாதத்தை ஊற்றினீங்க, சமாதானத்தை நதியை போல ஊற்றினீங்க, சுகத்தை நீர் கொடுத்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் ஜெயமா ஆசீர்வாதமாக அவளை நடத்துவீராக. சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கொடுப்பீராக. சுகம் கட்டளையிடப்படுவதாக. அப்பா பெரிய ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கை இந்த மாதம் பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடுவீராக. அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவித ஆபத்து விபத்துகளுக்கும் பிசாசுடைய கிரிகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆசீர்வதி. உடைய ஜெபத்தை கேட்டு ஆமாம் என்று சொன்ன தேவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.